சுபனத்தின் சுபசோபனம் சலாத்தை தெரிவிப்பதில் பெருமையற்றி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஃபேஸ்புக் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 4வது கேள்வி ஜல்தொட்ட மெதகே கிளையிலிருந்து நபீரா ஃபரீத் அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார்கள். அதாவது ஆண்களுக்கு பெண்கள் மஹ்ரமி, அதாவது திருமணத்துக்கு ஹராமாக்கப்பட்டவர்கள், அஜ்னபி, திருமணத்துக்கு ஹராமாக்கப்படாதவர்கள் என இருவகைப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் தானே. இவ்வாறான ஆண் பெண் கதைத்தல் கூடுமா? யார் யாருடன் கதைக்க முடியும் என்பதில் தெளிவு வேண்டும். மீண்டும் ஒரு அந்த கேள்வியை வாசிக்கின்றேன். ஆண்களுக்கு பெண்கள் மஹ்ரமி, அதாவது திருமணத்துக்கு ஹராமாக்கப்பட்டவர்கள், அஜ்னபி, திருமணத்துக்கு ஹராமாக்கப்படாதவர்கள் என இருவகைப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் தானே. இவ்வாறான ஆண் பெண் கதைத்தல் கூடுமா? யார் யாருடன் கதைக்க முடியும் என்பதில் தெளிவு வேண்டும். அல்குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவை பெற வேண்டும் என்ற இந்த கேள்வி வந்திருப்பதன் காரணமாக இந்த கேள்விக்கான பதிலை மௌலவி என்று அவர் எதிர்பார்க்கிறார். அந்த கேள்வி விளங்கிச்சு. அந்த கேள்வியை சொன்ன சகோதரி பேர் தான் எனக்கு முழுமையாக விளங்குங்க. நபீரா ஃபரீத் என்ற அந்த சகோதரி என்ன கேட்கிறாங்கன்னா, மஹ்ரமி அஜ்னபின்னு ஒரு செய்தி இதுதானே. அப்ப மஹ்ரமி அஜ்னபி என்பது அவருக்கு தெரியும். அப்ப மஹ்ரமி அஜ்னபி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா அன்-நிசாவுல 22, 23 ஆகிய வசனங்கள் இது சம்பந்தமா சொல்லி இருக்கிறார். அந்த ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் என்ற ஆரம்பிக்கூடிய இந்த வசனத்துல யார் மஹ்ரமி யார் அஜ்னபி என்ற செய்தி எல்லாம் சொல்றார். அப்ப அந்த குர்ஆன் வசனத்தை முழுசா நான் வாசிச்சு பார்த்தோம்னா அதுல சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் மஹ்ரமிகள் சொல்வார்கள். இன்னும் குர்ஆனை சொல்லப்படாத இன்னும் 2 பேர் நிற்கிறான். அது புகாரியுடைய ஹதீஸ்ல நான் பார்க்கலாம். புகாரி 4820வது ஹதீஸ்ல இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுஜ்மஉ பைனல் மர்அதி வ அம்மதிஹா வ பைனல் மர்அதி வ ஹாலதிஹா. ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்கிற நேரத்தில் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய மாமியை முடிக்க கூடாது. அதே போன்று ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற நேரத்தில் அந்த பெண்ணையும் அதனுடைய சாட்சியை முடிக்க கூடாது. அப்ப இது குர்ஆனில் சொல்லப்படாத ஒரு கூடுதலான விஷயம். அப்ப அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டவர்களை தான் நான் மஹ்ரமி என்று சொல்லுவோம். அப்ப மஹ்ரம் என்று இந்த ஃபிக்ஹுடைய இஸ்திலாஹ் அல்லது பொதுமக்கள் பார்வையில என்ன அர்த்தம் என்றால், மஹ்ரம் என்பது கல்யாணம் கட்டுவதற்கு ஹராமானவர்கள், கண்ணியமானவர்கள் என்று ஒரு அர்த்தம் சொல்வார்கள், அல்லது தடையாக்கப்பட்டவர்கள். மஹ்ரம் என்று சொல்லுங்க அப்படி அர்த்தம். அஜ்னபி என்றால் தூரத்தில் உள்ளவர்கள் அர்த்தம். அப்ப கல்யாணம் கட்டுவதற்கு ஹலாலானவர்கள் அர்த்தம் அஜ்னபி என்பது. அப்ப அஜ்னபி மஹ்ரம் என்பது இதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்து. அடுத்ததாக இவர்கள் யாருடன் பேசலாம் யாருடன் பேசக்கூடாது ஒரு கேள்வி தொடங்கும். இதுல மஹ்ரமிகளோட பேசலாம் என்பது அது எந்த கருத்து முரண்பாடு கிடையவே கிடையாது. அது ஏகமானதாக எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். தனது தாயுடன், தனது சகோதரன், தனது பிள்ளையுடன், தனது நானாவுடன், தனது தாத்தாவுடன் பேசிக்கொள்வதை அதை தாராளமாக யாருமே அதை விலைக்கோள ஒரு அமைப்புல லேசான அமைப்பில் இருக்கின்றது. அப்ப யாரு பேசக்கூடாது யாருன்னா அஜ்னபிகளோட பேசக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்கின்றது. பேசக்கூடாது என்பதை கூட நாம் ஒரு வரையறையோட தான் விலை கொள்ள வேண்டும். ஒரு ஒட்டுமொத்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லவில்லை இஸ்லாம். எப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னா, தனிமையில் இருந்து பேசக்கூடாது. தனிமையில் பேசக்கூடாதுன்னு கூட சொல்ல மாட்டோம். தனிமையில் பேசலாம் என்றால் தேவையான விஷயத்தை பேசலாம். தனிமையில் இருந்து பேசக்கூடாது. தனிமையில் இருந்து பேசுவதை தான் அழகான அந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. புகாரி வர ஹதீஸ், லா யஹுவன்ன ரஜுலு பிம்ரஅத்தின் இல்லா வஷ்ஷைத்தானு சாலிசுஹுமா. ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தனித்து இருந்து ஹலா பிஹி சென்றால் ஒதுங்கி இருப்பதில் அர்த்தம், தாமதித்து இருப்பதில் அர்த்தம். அப்ப அந்த மாதிரி இருந்து பேசக்கூடாது. அப்படி பேசினால் ஷைத்தான் 3வது இடத்துல அந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இருப்பான் என்று அழகாக சொல்லி இருக்குது. எனவே அப்ப தனித்து பேசலாமா என்கிற பேசவே கூடாது. பேசக்கூடிய தேவைகள் இருந்தா அந்த பெண்ணுடன் பேசுவது பிழையே கிடையாது. அது கூட ஒரு ஆதாரமா சொல்லலாம். ஃபாத்திமா பின்து கைஸ் என்ற ஒரு பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனது கணவர் வந்து என்ன தலாக் பண்ணிட்டாரு, அபூ ஜஹம் என்பவரும் முஆவியா என்பவர் என்ன திருமணம் கேட்கிறாங்க, என்ன கல்யாணம் கட்டுறதுக்கு பேசுறாங்க. ஹதபானி, அப்ப நேரடியாக என்கிட்ட பேசுறாங்கன்னு வருது. அப்ப கல்யாண விஷயத்தை கூட நேரடியாக அந்த பெண்ணிடத்தில் வந்து அந்த 2 சஹாபாக்கள் கேட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேசி இந்த செய்தியை சொன்னதோட ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கண்டிக்கவே இல்லை. இந்த பெண்ணோட நீங்க எப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுவீர்கள் கூட கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாரு, முஆவியா நல்லம் தான், இந்த அபூ ஜஹல் என்பவர் நல்லம் தான். ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா, அவர் வந்து ரஜுலுன் ஸஅலு, ஒரு கஞ்சனான மனுஷன்.
அவர் அள்ளி செலவழிக்காதவர் தான் அவர பண்பு. அபூஜகம் என்பவர் கடும் கோபக்கார மனிதர். எந்த நேரம் கையில தடியை வச்சுட்டு தான் இருப்பாரு, கடும் கோபம் வரக்கூடியவர். இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, அந்த ஒட்டகத்தை விரட்டக்கூடிய தடி தனது கையில இருக்கு. அப்ப இந்த நேரம் பிரயாணம் பண்ணக்கூடியது. அப்ப பிரயாணம் பண்ணக்கூடிய இருந்தாலும் பீலதான், ஏன்னா படையுடைய கடமைகளை வேண்டியிருக்கிறது. அதனால அவர் பிரயாணம் பண்ணக்கூடிய என்ற கருத்து வைத்தாலும் அல்லது அவர் அடிக்கக்கூடிய ரெண்டு கருத்து வைத்தாலும் கூட அது பெண்கள் விரும்பாத ஒரு கொள்கையா இருப்பதால இந்த ரெண்டு பேருடைய அந்த அடிப்படை கொள்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் நான் ஒரு நல்ல மனிதரை காட்டுத்தாரு, இந்த உசாமா முடிச்சுக்கோன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நீங்க பார்க்கலாம். உசாமா பின்து உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனாகிய அந்த உசாமாவை பிடிக்க சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுடா, அந்த அஜ்னபியான அந்த ஆண் ரெண்டு பேரும் தேவையான ஒரு விஷயத்தை வியாபாரத்துல பேச வேண்டியவரும், சாட்சிகள் எடுக்கிற இடத்துல பேச வேண்டியவரும், இந்த மாதிரியான கட்டங்களை மட்டுமே அவர்கள் பேசுவது அனுமதி இருக்கின்றது. அது இல்லாமல் அவர்கள் பேசுவது இஸ்லாம் தடை செய்த ஒன்று என்பதை நினைவு கொள்ள வேண்டும்.